வணக்கம் நண்பர்களே. மைண்ட் செட் இன்ஜின் தமிழ் சேனலுக்கு உங்களை மனசார வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ரொம்ப பேரோட வாழ்க்கையில நடக்கிற ஒண்ணு. வீட்லயும் வெளியிலயும் ஏன் எல்லாரும் குறை சொல்றாங்க? நீ கவனிச்சிருக்கியா? வெளியில ஒரு ஆள் உன்னை குறை சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கடந்து போயிடுவ. ஆனா அதே வார்த்தை வீட்ல இருந்து வந்தா அது நேரா மனசுக்குள்ள போய் உட்காரும். காலையில எழுந்ததுல இருந்து ஆரம்பம். இதுக்கா இவ்ளோ கஷ்டப்படுற? இதுல என்ன வரப்போகுது? நீ எப்பவுமே இப்படித்தான். இந்த வார்த்தைகள் கத்தி மாதிரி குத்தாது. மெதுவா உன் நம்பிக்கையை சுரண்டி எடுத்துடும். வெளியில என்ன நடக்குது தெரியுமா? நீ அமைதியா இருந்தா ஒன்னும் தெரியாதவன்னு சொல்லுவாங்க. நீ பேசினா அதிகமா பேசுறான்னு சொல்லுவாங்க. நீ உழைச்சா யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா நீ சோர்ந்த ஒரு நாளை எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. நீ உன் கனவை சொன்னா அது ஜோக்கா தெரியும். நீ தோல்வி அடைஞ்சா அது அவங்களுக்கு சந்தோஷம். உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல முயற்சி பண்றவன் தான் அதிகமா குறை கேட்கிறான். ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல யாரும் குறை சொல்லாம மேல போனவன் இருக்கானா? இல்ல. குறை சொல்றது இந்த உலகத்தோட பழக்கம். ஆனா அதுக்கு கவலைப்படுறவன் தான் நின்னுடுறான். வீட்டுல இருக்கிறவங்க உன்னை வெறுக்கிறதுக்காக குறை சொல்லல. ஆனா உன் மாறுதலை அவங்க தாங்க முடியல. நீ மாறினா அவங்க பழைய நினைவுகள் உடையும். நீ மேல போனா அவங்க ஆலோசனை தேவையில்லாததா போயிடும். அந்த பயம்தான் வார்த்தையா மாறி உன்னை குறை சொல்றது. வெளியில இருக்கிறவன் உன்னை கீழே இழுக்க நினைப்பான். வீட்டுல இருக்கிறவன் உன்னை அதே இடத்துல வச்சிருக்க நினைப்பான். ரெண்டுமே வலிதான். ஆனா வீட்ல இருந்து வர்ற வலி அதிகமா இருக்கும். இப்ப நீ செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். 1. அமைதியா இரு. எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா உன் சக்தி தீரும். 2. உழை. அவர்கள் வார்த்தைக்கு பதில் சொல்லாதே. உன் உழைப்பே உன் பதில். 3. காத்திரு. உன் நேரம் வரும்போது அதே குரல்கள் உன் பேரை தான் சொல்லும். ஒரு விஷயம் நினைச்சுக்கோ. வீட்லயும் வெளியிலயும் உன்னை குறை சொல்றாங்கன்னா நீ சாதாரணமா இல்ல. நீ நகர ஆரம்பிச்சிட்ட. நீ மேல போக ஆரம்பிச்சிட்ட. அந்த நாளைக்கு நீ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. உன் வாழ்க்கை பதில் சொல்லும்.